வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்செட் MBA MCA இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஓவரால் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரௌச்சர்ல வந்து அடங்கியிருக்கும். நம்ம ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்செட் எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றது போட்டிருந்தேன். மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு MBA MCAக்கும், மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு ME MTech MArch எம்பிளானுக்கான டேட் அப்படின்றதையும் வந்து நான் லாஸ்ட் வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதோட ஓவராலான டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ப்ரௌச்சர்ல வந்து இருக்க போகுது. இந்த ப்ரௌச்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல என்னென்ன ப்ரோக்ராமுக்கான இந்த எக்ஸாம் அப்படின்றத வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றதான் வந்து டான்செட் 2024. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி. டான்செட் எக்ஸாம் யாருக்கான எக்ஸாம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் மூலமா நம்ம போகும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து, அதாவது கவர்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டான்செட் மூலமா தான் வந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதினால் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே, அதே மாதிரி வந்து செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 50% ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது டான்செட் எக்ஸாம் மூலியமா தான் வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ அதான் வந்து இதுல கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த 3 இருக்கு இல்லைங்களா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ஜினியரிங் காலேஜ், இந்த 3 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே வந்து டான்செட் எக்ஸாம் மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. 100% ஆஃப் சீட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல தான் ஃபில் பண்றாங்க. அதே சமயம் செல்ஃப் பினான்சிங் காலேஜ் அவங்க இருக்கக்கூடிய சீட்ஸ்ல மினிமம் 50% சீட்ஸ் அப்படின்றது டான்செட் மூலமா தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதாவது MBA MCAக்கு, அதாவது வந்து என்னன்னா சென்ட்ரலைஸ்டு சிங்கிள் விண்டோ ஆன்லைன் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் மெரிட்ல. அதான் இங்க இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் காலேஜஸ் இன்க்ளூடிங் ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டிடியூஷன், அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், சாரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ், அதே மாதிரி பி ஸ்கூல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த டான்செட் கவுன்சிலிங் அப்படின்றதுல வந்து வருவாங்க. இது யார் வரமாட்டாங்க அப்படின்னா வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அல்லது பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த அமிர்தா, VIT மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்றதுல வந்து வரமாட்டாங்க. மற்ற எல்லா கவர்மெண்ட், அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட், அதே மாதிரி அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே இந்த கவுன்சிலிங் அப்படின்றதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது MBA MCAக்கும் பொருந்தும், அதே மாதிரி ME MTech MArch எம்பிளானுக்கும் வந்து இது பொருந்தும். ஸோ இதுதான் ப்ரௌச்சர்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு. அடுத்தது எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து MBAவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து எனி UG டிகிரி எலிஜிபிள் தான். இந்த ஃபார்மேட்ல படிச்சிருக்கணும். அதாவது 10th 12th, அதே மாதிரி UGல 3 இயர் ப்ரோக்ராம், 4 இயர், அதாவது இன்ஜினியரிங் ப்ரோக்ராமா இருக்கலாம், அல்லது 5 வருஷம் BArch மாதிரியான ப்ரோக்ராமா இருக்கலாம், அல்லது வந்து 10th முடிச்சுட்டு லேட்டர் என்ட்ரியில டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் என்ட்ரியில இன்ஜினியரிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து அவங்களும் எலிஜிபிலிட்டியில வருவீங்க. அதே மாதிரி 10th 12th AMIE பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், அல்லது 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ, அதே மாதிரி AMIE பிளஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து MBA பண்ணலாம். MCA பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து MCAக்கு வந்து BCA ஆர் BSc வந்து UG படிக்கும் போது வந்து முடிச்சிருக்கணும், அல்லது உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது எடுத்திருக்கீங்க UGல அப்படின்னா உங்களுடைய 12th பிளஸ் 2ல வந்து மேத்ஸ் பேப்பர் இருக்கணும். அதாவது 11th 12th மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க், அதாவது MBA MCAவுக்கான மார்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். அது MBA-வா இருந்தாலும் சரி, MBA-வா இருந்தாலும் சரி, மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். இது யாருக்குன்னா OC கேட்டகரி. அதே சமயம் ரிசர்வ் கேட்டகரியில வர்றீங்க BC, BCM, MBC, SC, SCA, ST அப்படின்னா உங்களோட UG பர்சன்டேஜ் 45 and above இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் டான்செட் எக்ஸாம்ஸ். அடுத்தது ME MTech MArch எம்பிளானுக்கும் வந்து அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன வேரி ஆகும் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து வேரி ஆகும். ஸோ அதனால ME MTech MArch எம்பிளானுக்கு செப்பரேட்டா வந்து பாத்துக்குங்க இந்த பேஜை டவுன்லோட் பண்ணி. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஆன்லைன் தான் நடக்க போகுது. ஸோ மேபி 1 or 2 daysல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து நடக்குது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்றதையும் வந்து நான் பழைய வீடியோ சொல்லியிருந்தேன். MCA MBA ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு 1000 ரூபீஸும், SC SCA STக்கு வந்து 500 ரூபாயும் வந்து பே பண்ணணும். இன்ஜினியரிங்ல ME MTech MArch எம்பிளான் அப்படின்னா வந்து 1800 ரூபாய். அதே மாதிரி வந்து SC SC ST கேண்டிடேட் அப்படின்னா வந்து 900 ரூபாய் பே பண்ணணும். டேட் அப்படின்றத நான் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருந்தேன்.
9ஆம் தேதி வந்து எம்சிஏ எம்பிஏக்கும் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அப்படின்றதும் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எம்சிஏக்கு காலையில 10 மணில இருந்து ஆஃப்டர்நூன் 12 மணி வரைக்கும், எம்பிஏக்கு வந்து 2:30ல இருந்து 4:30 வரைக்கும் வந்து எக்ஸாம் அப்படின்றது வந்து நடக்க போகுது. எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு அடுத்த நாள், அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது வந்து என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாதா, எம்சிஏ எழுதுனா எம்பிஏ எழுத முடியாதா? அப்படி கிடையாது. எம்சிஏ எழுதுனா எம்பிஏவும் எழுதலாம். அதே மாதிரி எம்பிஏ எழுதிட்டு நான் இன்ஜினியரிங் படிச்ச பையன், நான் அடுத்தது வந்து எம்பிஏ எக்ஸாமுக்கு எழுதலாம், தாராளமா எழுதலாம். ஸோ 2 எக்ஸாமுமே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்க கிளியரா பார்த்து வந்து ஃபில் பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கக்கூடிய சிட்டிஸ் கிட்டத்தட்ட 15 இடத்துல வந்து தமிழ்நாட்டுல நடக்குது. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம் சொல்லிட்டு 15 இடத்துல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது வந்து நடக்குது. அடுத்தது ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க எந்த வெப்சைட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ, அண்ணா யூனிவர்சிட்டி டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றதையும் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டு அப்படின்ற ஒன்ஸ் வந்து மார்க் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒன்று வந்து டவுன்லோட் ஆகும். ரெண்டுமே அந்த வெப்சைட்ல தான் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹால் டிக்கெட்டுக்கு வந்து கொடுத்துருக்கிற நம்பர் தான் வந்து ஃபர்தரா ஃபியூச்சர்ல எங்கெல்லாம் அட்மிஷன் ரிலேட்டடா கேட்கறாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து நீங்க கொடுக்கணும், மாத்தி கொடுக்கக்கூடாது. ஹால் டிக்கெட் should be produced at the time of entrance test. அதாவது வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது பிப்ரவரி 7க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன, மார்ச் 9ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்றதுனால எண்ட் ஆஃப் பிப்ரவரியில நீங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றத லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு வேளை வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க ஆஃப்டர் எக்ஸாம் அப்படின்னா வந்து என்ன, 300 ரூபாய் பே பண்ணி த செக்ரட்டரி டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்க டிடி எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூப்ளிகேட் ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கோர் கார்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து இதுதான். ஸ்கோர் கார்டு அப்படின்றது எப்ப டவுன்லோட் ஆகும் அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 20 டேஸ்ல உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது வரும். ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டு அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் ஸ்கோர் கார்டையும் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணி வாங்குறோமோ அதே மாதிரி இந்த செக்ரட்டரி டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 இந்த நேம்ல நீங்க 300 ரூபாய்க்கு வந்து டிடி எடுத்து டியூப்ளிகேட் ஸ்கோர் கார்டு வந்து வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்கோர் கார்டும் சரி ஹால் டிக்கெட்டும் சரி ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா சாஃப்ட் காப்பியா மெயில்ல பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அட்மிஷன் முடிகிற வரைக்கும் இது நிச்சயமா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இன்கேஸ் உங்களுடைய டவுன்லோட் பண்ணக்கூடிய ஹால் டிக்கெட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சென்னை சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த ஏரியால போயிட்டு இந்த லொகேஷனுக்கு போனீங்க அப்படின்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதியில போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ், எம்பிஏக்கான சிலபஸ் 5 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து பிசினஸ் சிச்சுவேஷன், பேசேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்சஸ், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ், அடுத்த 4வது டாபிக் அப்படின்றது வந்து டேட்டா சஃபிஷியன்சி, 5வது இங்கிலீஷ் அப்படின்னு வந்து 5 டாபிக்கா வந்து கொடுத்திருப்பாங்க. ஈச் டாபிக் பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸ் அப்படின்றத அசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா எம்சிஏ பொறுத்த வரைக்கும் 4 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசன், கம்ப்யூட்டர் அவேர்னஸ். எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு இந்த வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற சிலபஸ் அப்படின்றத வந்து கொடுத்திருப்பாங்க. மொத்தமா அதாவது வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் எவாலுவேஷன் ஸ்கீம்ஸ் எம்சிஏ எம்பிஏ எல்லாமே வந்து என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து 100 அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். ஸோ 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அல்லது வந்து என்னன்னா இன்கேஸ் நீங்க தப்பா போயிடுச்சு அப்படின்னா வந்து 0.33 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். இதுதான் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்குமானது. எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கும் வந்து அதே தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு கொடுத்துருக்காங்க. எம்பிஏக்கு வந்து எதுவும் கொடுக்கல, எம்பிஏ எம்சிஏக்கு வந்து எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி ஆன்சர் ஷீட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓஎம்ஆர் ஷீட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ப்ளூ பென்ல தான் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஷீட்ல வந்து நீங்க டேமேஜ் ஆகாம வந்து பாத்துக்கணும். வேற ஷீட் அப்படின்றது வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எகைன் எம்இ அண்ட் எம்டெக் எம்ஆர்க் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. இது போக ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இப்ப நம்மள மாதிரியான யூடியூபரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வந்து அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய லேண்ட்லைன் நம்பரான இந்த நம்பருக்கு